இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம் பார்த்தீங்களா? இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா திரும்பவும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிட்டு மூடி வச்சு ஒரு 3 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். அந்த தீயிலேயே சூட்லேயே நல்லா வெந்துடும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூடில் அப்படி மூடியே வச்சுருங்க. இப்போ நமக்கு 3 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா பக்குவமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஆற ஆற நல்ல உதிரியாக வந்துடும். இப்போவே சூப்பராக இருக்குது. இப்போ கடைசியாக இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நல்ல வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த ரவை உதிரியாகவும் வரும். அதுக்காக தான் அது சேர்த்துருக்குறோம். ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் சேர்த்திங்கன்னா. அவ்வளோதான், சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஈஸியாக சுவையாக பண்ணக்கூடிய ஒரு வெள்ளை ரவை சிம்பிளாக பண்ணிட்டோம். இன்றைக்கி ரெடி ஆகிடுச்சு. இப்போது வீட்டில் எல்லாேருக்கும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா பிடிக்கும். என்றைக்கும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு சிம்பிளாக செய்து பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் என்றைக்கும் என்ன டிஃபன் பண்ணுறேன்னு சில நேரம் நமக்கே சோர்வாக இருக்கும். அந்த நேரத்தில் சிம்பிளாக வெங்காயமும் ரவையும் இருந்தால் போதும். நம்ம பாருங்கள், ஈஸியாக பண்ணிட்டோம். ரொம்ப அருமையாக இருக்கும் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்கள். நம்ம உடுமலை குக்கிங் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். இது ஆறிடுச்சு அப்படின்னா நல்ல உதிரியாக வந்துடும். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல உதிரியாக வந்துடும். ஓகே.